பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களுக்கு நான் பேசி வருகிறேன், எவைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நல்ல கவனிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை உங்கள் வேதத்தில் எங்கே இருக்குது தேடி கண்டுபிடிச்சி, பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? ஒரு தேற்று வந்து போலேசன் தேற்றுவார், ஒரு தேற்று வந்து போலேசன் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மன கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மன கவலைகள் தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்று வந்து போலேசன் தேற்றுவார், ஒரு தாய் தேற்று வந்து தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்று வந்து போலேசன் தேற்றுவார், ஒரு தாய் தேற்று வந்து போலேசன் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, எல் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, எல் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்று வந்து போலேசன் தேற்றுவார், ஒரு தாய் தேற்று வந்து போலேசன் தேற்றுவார். எல்லாம் எடுத்துருப்பீங்க. நீதிமொழிகள் 23-22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கா? எத்தனை நேரம் நீ கூப்பிட்டுருப்ப, எப்பா எப்பாங்கும்போது என்ன இருப்பார், என்னப்பா என்னப்பா. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா அப்பா நான் 1008 தடவை கூப்பிட்டுருப்பேன். அப்பா அவர் கோச்சிக்கிட்டு இருந்தாரா? இல்லையே. ஆனால் இப்போ அப்பா கூப்பிட்டா என்ன செய்ய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது. ஏன்னா வயசான காலம். எத்தனை பேர் தகப்பனை சத்தத்துக்கு செவி கொடுக்குறீங்க? அன்னைக்கு ஏசா தன் தகப்பனுக்கு சத்தத்துக்கு செவி கொடுத்து வனாந்தரத்துக்கு உடனே புறப்பட்டு போனான் இல்லையா? அவர் சொன்னார், நான் மரணம் அடையும் முன்ன உன்னை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அதனால என் வாய்க்கு ருசியா என்ன செய்ய, போய் வனாந்தரத்தில் என்ன செய்ய, வேட்டையாடி கொண்டு வா. உடனே எந்த மறுப்பும் சொல்ல, அவ்வளோதான். தாப்பனை சத்தத்துக்கு செவி கொடுத்து போயிட்டு வந்தான். அம்மா பார்த்தா, ஆசீர்வாதம் பூரா என்ன இந்த குருட்டு கிழமை என்ன பேசுகிறாரு, ஒட்டு கேட்டா. என்னென்ன கண்ணுதிரா கிழமை என்னவோ பேசுகிறாரே, என் பிள்ளைக்கு இப்போ ஆசீர்வாதம் இல்லையா? அப்போ தான் யாக்கோபு சொல்ல, நான் சொல்கிறத கேளு, உன் மேலே சாவம் வரும். வரட்டும் என் மேலே வரட்டும், அது நீ சொல்கிறத மட்டும் செய். அப்பனை ஏமாத்து. யாக்கோபுக்கு எப்படியாச்சும் சட்டையை போட்டு கடைசியில் அப்படியே கொண்டு விட்டு, அவனும் சத்தமோ யாக்கோபின் சத்தம்
கைகளும் ஏசாவின் கைகள் தான். அப்படி இருந்து இல்லை நான் தான் சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தகப்பனுடைய சத்தத்துக்கு என்ன செய்யணுமா? செவி கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை மகள் பாசமாக வளர்த்துருப்பார், தகப்பனுடைய சத்தத்துக்கு எத்தனை செவி கொடுக்குறீங்க? உலக பிரகாரமான தகப்பனுக்கே நம்ம செவி கொடுக்க மாட்டோம்னா பரம தகப்பனுக்கு எப்படி செவி கொடுப்போம்? யோவான் 1:12 சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்பா தகப்பனுடைய சத்தத்தை நாம கேட்கணுமா இல்லையா? கண்டிப்பா கேட்கணும். அப்பாவுடைய சத்தத்துக்கு என்ன செவி கொடுக்கிறோம்? ஏன்னா அப்பான்னு கூப்பிடுற கூட சொன்னோம். ஏன்னா பாடுற கருவறையில் சொமந்தத்தை பார்த்தா உன்னை அம்மான்னு சொல்லணும், தோள் மேல சொமந்தத்தை பார்த்தா உன்னை அப்பான்னு சொல்லணும், எல்லை ஆற்றுவதை கொஞ்சுவது பார்த்தா அம்மான்னு சொல்லணும், இன்னும் ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். அப்பான்னு கூப்பிடுவேன், உம்ம அம்மான்னு கூப்பிடுவேன், அப்பான்னு கூப்பிடுவேன், உம்ம அம்மான்னு கூப்பிடுவேன், உம்ம அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்ம அம்மான்னு கூப்பிடவும் ஆசை, அப்பான்னு சொல்லவா. கண்ணீரை துடைப்பதை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோள் மேலே சுமப்பதை பார்த்தா அப்பான்னு கூப்பிடணும் தோணுது. ஏன்னா 10 மாதம் பெற்றாள். சினிமாக்காரன் கூட சொன்னான், 10 மாதம் சுமந்திருந்து பெற்றாள், பகரிளவாய் விழித்திருந்து வளர்த்தாள், வித்தகனாய் கல்வி பெற வைத்தாள், மேதினியில் நாம் வாழச் செய்தாள், நாளெல்லாம் பட்டினியாய் இருந்திருவாள், ஒரு நாளிகை நம்பசி பொறுக்க மாட்டாள், மேலெல்லாம் இழைத்திட பாடுபட்டே மேதினியில் நாம் வாழச் செய்திடுவார். இல்லையா? துன்பத்தை தொல்லை ஏற்றுக்கொண்டு நம்மை சுகம்பெற வைக்கிற கருணை வெள்ளம் தாய். உன் தாய் வயது சென்றவளாய் இருக்கும் போது அவளை என்ன செய்யக்கூடாது? இன்னைக்கு தெரிஞ்சிருக்கா? செவி கொடுக்கறதுல முக்கியம் மனைவி புருஷனுக்கு செவி கொடுக்காம இங்கே வந்து 1000 காணிக்க கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் அதை ஏற்றுக்குவாரா? அதை மாதிரி பிள்ளை அப்பா கொடுக்காம ஆண்டவர் கொடுத்தா அதை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார். தகப்பனுக்கு செவி கொடுக்கணும். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, நாம் எதுக்கு செவி கொடுக்கணும்? நாம் செவி கொடுக்காதனால என்னென்னது? செவி கொடுத்தா உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். நீ கடன் கொடுக்கிறவனா மாறுவ. ஆனால் செவி கொடுக்காட்டா நீ கடன் வாங்குறவனா இருப்ப, அவன் தலையா இருப்பான், நீ வாளா இருப்ப. இதுதான் வேதம், சத்தியம். தேவனுக்கு செவி கொடுக்கணும். யோனா ஆண்டவர் கூப்பிட்டு சொன்னார், எப்பா நினிவே நான் என்ன செய்ய போகிறேன்? கவிழ்க்க போகிறேன். ஏன்னா நினிவேனுடைய அநேக அக்கிரமங்கள் என் சந்நிதிக்கு என்ன செய்து வந்து எட்டியது. நீ போய் என்ன செய்ய? நினிவேக்கு போய் என்ன செய்ய? பிரசங்கம் பண்ணு. என்ன பிரசங்கம் பண்ணணும்? 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் சொல்லி சொல்லுப்பானாரு. யோனா செவி கொடுத்தாரா? இல்லை. அதான் பிரச்சனை. நாம் இன்னைக்கு தகப்பனுக்கு செவி கொடுக்க மாட்டோம், அப்படி இப்படி சொந்த தப்புன்னு செவி கொடுப்போம். ஆனால் தகப்பன் எப்படி வந்தாலும் செவி கொடுக்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற ஒரு தகப்பன் எதிர்பார்க்கிறார். 20ஆம் வசனத்தில் வர்ற பாதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கார். எல்லாத்தையும் தொலைச்சிட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். எழுந்து புறப்பட்டு என்ன சொன்னா? வாசிங்க. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஏன்னா இப்ப வந்திருக்கிறது எப்படி இருந்தா? பன்றி போல் சேற்றில் பூரண்டே
நன்றி இல்லாமல் தீர்ந்தே பன்றி போல் சேற்றில் ஊரண்டே நன்றி இல்லாமல் தீர்ந்தே கரத்தால் ஆசீர்வதித்தே பரத்தால் ரவணைத்தே கரத்தால் ஆசீர்வதித்தே பரத்தால் ரவணைத்தே உங்கத்தமே உங்கத்தமே சுத்தம் செய்யுமே உங்கத்தமே என் பானமே உங்கத்தமே என் பானமே. எனக்கு அன்பானவர்களே, எல்லாத்தையும் இழந்துட்டு வரான். தகப்பனுடைய அன்பு வித்தியாசங்க. அதனால உன் தகப்பன் சத்தத்துக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். வேதம் சொல்லுது, யோவான் 10:3 வாசிக்கிறோம், என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும். அதே 10:16 வாசிக்கிறோம், வேறே தொழுவத்தில் உள்ள ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். ஆமா, அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஆனா நம்ம சொந்த ஆடு செவி கொடுக்க மாட்டேங்குதே, அதான் பிரச்சனை. சொந்த ஆடு செவி கொடுக்கணும்ல. காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்க தகப்பன் வாரான், அலைந்து திரியிறான். இங்க ஒருத்தர் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஓடுறான், இவர் உட்கார்ந்துருக்காரு, எப்படா வருவான் வருவான் வருவான், வழி மேல விழி வச்சு காத்திருக்கார். தூரத்தில் வர்றதை கண்ட உடனே அவர் கிழிஞ்ச சட்டையை பார்க்கல, செருப்பு இல்லாமல் இருக்கிறத பார்க்கல, அவன் அழுக்க பார்க்கல, ஓடி போய் என்ன செய்தார்? கட்டி பிடித்து கொண்டார். அதான் தகப்பனுடைய அன்பு. அப்புறம்தான் இவர் சொன்னார், தகப்பனே உமக்கும் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்த இனி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நல்ல வாத்திரன் அல்ல, என்னுடைய வேலைக்காரல ஒருத்தர என்ன செய்யும்? அவர் சொன்னார், வேலைக்காரன் இல்லப்பா, வேலைக்காரன் தன் எஜமான் செய்கிறது என்ன செய்ய மாட்டான்? அறிய மாட்டான். ஆனா பிள்ளைக்கு தகப்பன் செய்யறது தெரியும். அதனாலதான் உடனே அவனுக்கு செருப்பை கொடுத்தாரு, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தாரு, மோதிரம் அதிகாரத்தை கொடுத்தார் இல்லையா? கொழுத்த கன்றை அழித்து விருந்து வச்சார். எதுக்கு? என் மகன் திரும்ப என்ன செய்தான்? உயிர்த்தான். மரித்து போயிருந்தான், உயிர்த்தான். காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான். அந்த 99 ஆடை விட்டுட்டு போன தகப்ப மெய்ப்பன் ஒரு ஆட்டை தீட்டம் சொன்னா, காணாமல் போன ஆடு என்ன செய்து? கண்டுபிடித்தேன், என்னோடு கூட எல்லாரும் சந்தோஷப்படுங்கள். தகப்பனுடைய சத்தத்துக்கு கட்டாயம் செவி கொடுக்கணுங்க. சில சொல்றாங்க, அவங்க அப்பா மாதிரியே எங்கள் அப்பா இருக்கார், எப்படி வேணாலும் இருக்கட்டும், உன்னை பெற்றார்ல, தூக்கி வளர்த்தார்ல, அவருக்கு நியாய தீர்ப்பு நம்ம செய்யக்கூடாது. யார் செய்யணும்? அவர் தான், கடவுள் தான் அவருக்கு செய்யணும். நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யணும்? செய்யணும். ஏன்னா தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நல்ல தகப்பன் தன் பிள்ளைக்கு மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானா? அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? பொல்லாத நாமளே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க பரமபிதா அதை பார்க்கலாம் நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப தகப்பனுடைய சத்தத்துக்கு நாம செவி கொடுத்திருக்கிறோமா? அநேக நேரங்களில் பிரச்சனை அதுதாங்க. ஆபிரகாம் ஈசாக்கிட்ட கூப்பிடுறார். அவன் சொல்றான், தகப்பனே வெட்ட போறாருன்னு தெரியும், பலிக்கு இவனை தான் கொண்டு போறார், வேற ஒன்றும் இல்லை தெரியும். தகப்பனே கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, ஆனா ஆடெங்க? கர்த்தர் தம்முடைய பர்வதத்தில் பார்த்துக்கொள்வார். அது சொன்னது பரவாயில்ல, அங்க போய் கட்டி வைக்கும் போது அவனுக்கு பலிக்கு வைக்கிறான்னு தெரியாதா? ஏன்னா அவனுக்கு தெரியும், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல், ஆட்டுக்கிடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம். உத்தமம் சகுலுக்கு தெரியல, ஆண்டவர் தெரிஞ்சு சாமுவேல் அதனால தான் சொன்னான். அநேக நேரம் நம்ம செவி கொடுக்கிறது எவ்வளவு அவசியம். அநேக நேரங்கள் அதான் நமக்கு தெரியல. நினிவே மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? மனம் திரும்பிட்டாங்க. 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் ராஜாவிலிருந்து
மிருக ஜீவங்களுடைய யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்க, அது அவர்களுக்கு தெரிய வந்த போது என்ன செஞ்சிட்டாங்க எல்லாரும்? அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் உடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டியது. அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்திக்கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருக ஜீவன்களும் மாடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமா என் தேவனே என்னேசுவே என்னையே நேசிக்கிறேன், என் தேவனே என்னேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, என் தேவனே நினிவே மக்களுக்கு தெரிஞ்சு, ஆனா யோனாவுக்கு தெரிஞ்சா செவி கொடுக்கணும்னு ராஜா நிர்ணயம் பண்ணான். மிருக ஜீவன்கள், ஆடு மாடு, பெரியவன் சின்னவன் யாரும் என்ன செய்யக்கூடாது, எதையும் ருசி பார்க்கக்கூடாது, தண்ணீர் குடிக்கப்படாது, எல்லாம் என்ன செய்யணும், ரெட்டெடுத்து உட்கார்ந்துருக்கணும். ஆனால் நினிவே கவிழ்க்கப்பட்டுச்சா? இல்லையே. ஆனால் யோனா பிரசங்கிக்காமல் என்ன செஞ்சுக்கிட்டாரு, மீன் வயிற்றுல வச்சு சிக்கிக்கிட்டார். ஏன்? தேவி கொடுக்க மனதில்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆண்டவர் மனம் மாறிடுவார். நான் போய் பிரசங்கம் பண்ணுவேன், அழிய போதுமே, எல்லா ஜனங்களும் திரும்பி ஆண்டவரேன்னு கெஞ்சினா இறக்கம் உள்ள தேவன், அதனால் மனம் இறங்கிடுவார், அழிக்க மாட்டார். அதனால் நான் போய் பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஆனால் அவனை கொண்டு எங்கே சேர்த்தாரு, நினிவேல சேர்த்தார். நாம் நினச்சிக்கிறோம் ஆண்டவருக்கு செவி கொடுக்காமல் எங்கெங்கே ஓட முடியும்? காது நரம்பு கூட அவருக்கு கிருபை இல்லைன்னா கேட்காது. இன்னைக்கு 2 காது வச்சுருக்காரு. அநேக நேரம் நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், இந்த பக்கத்தில் ஒன்று அடைச்சிருந்தா கூட வார்த்தை நிற்குமோ என்னமோ, இங்கிட்டு வருது இப்படி போயிடுது. ஆனால் 2 பக்கம் கேட்குறாங்க. அவர் நல்ல நோக்கத்துக்கு வச்சார். நாம் அதை பயன்படுத்துகிற விதம் இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு விட்டுறோம். ஒரு காதில் வாங்கி மறுகாதில் விட்டுறக்கூடாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து கடைசியில் அந்த பாடுபட போகிறதுக்கு முன்னாடி பேதுரு காதை வெட்டல, மல்கூஸ் என்பவன் ஒருத்தனுடைய காதை வெட்டி விட்டான். உடனே அவனையும் போய் சொன்னார், பேதுருவை பார்த்து சொன்னார், பட்டயத்தை எடுக்கிற எவனும் மடிமா உன் பட்டயத்தை என்ன செய்யும் ஒரே போட்டுன்னு சொல்லிட்டு அவன் காதை ஒட்ட வச்சு குணமாக்கிட்டு தான் போனார். இன்னைக்கு சொல்கிறேன், அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், செவி கொடுக்கணும், செவி கொடுக்கணும். மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். உபாகம் 30:10 என்ன வாசிக்கிறோம்? மிக அழகாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். 30ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போதும்
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஆ, உன் முழு முழு இருதயத்தோடும் இருதயத்தோடும் உன் முழு முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன் மேல திரும்பவும் உனக்கு சந்தோஷமா நன்மை இருப்பார். உண்டாக திரும்ப ஏன்னா தகப்பன் சந்தோஷப்படணும். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். நீதிமொழிகள் 21:28 என்ன வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 21 வசனத்தை பாருங்க. ஏன்னா அநேக வசனங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், பைபிளில் இல்லாது இல்லை, எல்லாம் இருக்கு. 21:28 பொய் சாட்சிக்காரன் ஆ கெட்டு போவான், ஆ செவி கொடுக்கிறவனோ செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான். ஆமா, இன்னைக்கு அப்படி பண்ணா தான் பேச முடியும். அப்பதான் இல்லைங்க நான் தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல, தெரியாம செஞ்சுட்டேன், இப்படி பேசுறதுக்கு ஆண்டவர் அவனுக்குள்ள இருப்பாரானால் அப்படி பேச்சு வரும். ஆமென். இல்லடா எனக்கு தெரியும், அவன் மட்டும் செய்யலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். எனக்கு அன்பருடைய ஞானம் உள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஆண்டவர் நம்முடைய பிதாக்கள் மேல சந்தோஷப்பட்டது மேல நம்ம மேலேயும் சந்தோஷப்படணும். ஆமென். அதற்கு நாம் அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். செவி கொடுக்க வேண்டும். சங்கீதம் 58:5 ஒரு அருமையான வசனம் உண்டு. ஏகப்பட்ட பாம்பாட்டி இருக்காங்க, என்னையும் சேர்த்தான். பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு. ஆமா, ஏன்னா அநேக நேரங்களில் பாம்பாட்டி எல்லா பாம்பாட்டியும் ஊதுறான், என்னையும் சேர்த்தான். ஒவ்வொருத்தரும் ஊதுறாங்க, வினோதமா ஊதி பார்க்குறாங்க சத்தியத்தை. ஏன்னா பைபிள் என்ன, அதுக்காக ஒவ்வொரு வருஷம் புதுசாக வரும். நாம தான் அதுக்குள்ள வசனத்தை தேடி கண்டுபிடிச்சு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கோணங்களில் சொல்லணும். அதான் பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடி. அதனால இயேசு கிறிஸ்து சொன்னார், நாங்கள் குழல் ஊதினோம், நீங்க என்ன செய்யல? குத்தாடவில்லை. நாங்கள் புலம்பினோம், நீங்க என்ன செய்யல? ஆரடிக்கவில்லை. ஏன்னா நம்ம எதுக்கும் ஒத்து வராத ஆட்கள். ஏன்னா குழல் பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிற செவிட்டு விரியன். செவிட்டு விரியம் எப்படி இருக்கும் தெரியுமா? காது கேட்காது. இன்னைக்கு மனிதர்களே அப்படி தான் இருக்கிறாங்க. என்ன அழுதாலும் சரி, தகப்ப வேதனையில் துடித்தாலும் சரி, செவிட்டு விரியன் வீட்டில் இருக்கு. என்ன தாய் கதர்னாலும் சரி, எப்பா எனக்கு வேதனை தாங்கல, சும்மா கத்தாத, கத்துறது மட்டும்தான் கேட்கும், அப்படி வேதனை கேட்காது. உன் வேதனையை அறிந்த ஒருவர் இருக்கிறார், உன் கண்ணீரை காண்கிற ஒருவர் இருக்கிறார், உன் சத்தத்திற்கு செவி கொடுக்க காத்திருக்கிறார். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். அப்போ என்ன செய்வாராம்? உன் சத்துருக்களை தாழ்த்துவாராம். உடனே உடைய சத்துருக்களை தாழ்த்தி அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை என்ன செய்வார்? உயர்த்துவாராம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. அநேகர் கேட்குறீங்க, ஐயா எப்படி ஐயா இந்த பைபிளை எப்படி சொல்கிறீங்க? நான் எங்கெங்க சொல்கிறேன், அவர்லாம் நடத்துகிறாரு. ஏன்னா வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா கெண்மையுமா என்று இன்னைக்கு சொல்கிறீங்களே, எல்லாரையும் கூத்தாட்டுகிற அந்த இறைவன் அல்லவோ நம்மை நடத்துகிறான். கோனாகி ஆண் எனதென்றவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என்று சொல்லி வாழ்த்துவனேன்னா மாணிக்க வாசகர் சொன்னார். ஆகையினால அவர் வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நானே ஒளியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவர்லாம் நடத்துகிறாரு. நான் எங்கே சொல்கிறேன், ஒரு வார்த்தை நீங்களும் இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க. எனக்கு தெரியுமா, எந்த ஒரு வெளிநாட்டு ஃபண்டும் கிடையாது, தெருவில் பிரசங்கித்து தான் இந்த ஊழியத்தை செய்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு யார் ஏற்றுக்கொண்டாலும் சரி அந்த இடத்துல நிற்போம், வேண்டான்னா அந்த இடத்த விட்டே போயிடுவோம், தள்ளி போயிடும். யாரையும் கட்டாயப்படுத்தினதில்லை, யார் வீட்டு கதவையும் தட்டினதில்லை, யாருக்கும் தொந்தரவு செய்ததும் கிடையாது. பையன் பாட்டில் ஒரு வசனத்தை வச்சு பேசுவோம். யார் எழுந்து வந்து இந்த ஊழியத்தை தாங்குறாங்களோ அவங்கள்ட்ட வாங்கிக்கிறோம். இப்படி தான் இன்றைக்கி உண்டாகி மதுரையில் ஒரு ஆலயம், திருநெல்வேலியில் ஒரு ஆலயம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை மதியில் திருநெல்வேலியெலாம் மதியில் கூட்டு வர்றதுக்கே வேன் 4000 ரூபா கொடுத்தா கூட்டு வரும். ஏன் தெரியுமா? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் இருக்குது.
அவங்கள கூட்டு வர மட்டும் இல்லை, நல்ல சாப்பாடு கொடுத்து சத்தியத்தை சொல்லி அனுப்புகிறோம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம், ஆத்துமாக்களை அழைத்து வர்றதுக்கு உதவலாம், பார்வையற்றோர் மரித்த அந்த ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம், பார்வையற்றோர் நடக்கிற கண்ணு போல உதவுகிற ஊன்றுகோலுக்காக உதவலாம். எத்தனையோ பேருக்கு நல்ல சட்டையில் எடுத்துக்கொண்டு கூட சொந்தங்கள் கிடையாது, இதற்கென்று உதவலாம். அது மட்டும் இல்லை, ஐயா நான் வியாபாரம் வச்சுருக்கேன், பொள்ளாச்சியில் இப்படி தான் ஒருத்தர் வியாபாரம் வச்சுருக்கார். அவர் தன்னுடைய வியாபாரத்தில் மாதம் 10 கிலோ பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம் 10 கிலோ, கடுகு 10 கிலோ, வெந்தயம் 10 கிலோ, இப்படி பொரியலில் 10 கிலோ இப்படி போட்டு அனுப்புவார். எல்லாம் கணுதிரி அவங்களுக்கு அதை பிடிச்சி கொடுங்கய்யா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏதோ என்னால் செய்யக்கூடிய உதவினார். இன்றைக்கி அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். நீங்களும் உங்கள் தொழில் வழியாக கூட நான் இதை வச்சுருக்கிறேன், உதவலாமா? தாராளமாக, ஆனால் கட்டாயமில்ல, விசனமாயல்ல. அதே போல் ஐயா நாங்கள் இருக்கோம், நாங்கள் எந்த வழியில் ஏதோ முடிஞ்ச உதவியை செய்யணும்னா எப்படி நான் தொடர்பு கொள்வது? 2 நம்பர் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே, இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் பில்லு வைக்கிறதுக்கு வழி உண்டா, நாங்கள் தாங்கணும்னு நினைக்கிறோம், தாராளமாக என்கிட்ட கேளுங்க. அதுக்குன்னே ஒரு நம்பர் இருக்குது. நீங்கள் 1 வருஷம் காணிக்கை கூட மொத்தமாக அதுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ரசீது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். ஏன்னா 24 மணி நேரம் ஜெப உதவிக்கு நான் போட்டுட்டு ஜெபம் பண்ணாமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. ஆகையினால உங்கள் அவசர தேவைக்கு தாராளமாக சொல்லலாம். ஒரு ஆப்ரேஷன், ஒரு நிறை மாத கர்ப்பிணி ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கீங்க, ஒருவேளை கீழே விழுந்துட்டாங்க, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கூப்பிடலாம். ஒருவேளை தீராத ஒரு ஜுரம், இப்படிலாம் கூப்பிடுங்க. மற்றபடிக்கு 10லேருந்து 5க்குள்ளே கூப்பிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்காக நானும் இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளில் ஆண்டவர் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவர் தம்முடைய சத்தத்தை எங்களுக்கு எத்தனையோ விதங்களிலே தெரியப்படுத்துகிறீர், காலைதோறும் எழுப்புகிறீர். நாங்கள் உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்பது ஒத்துக்கொள்ளக்கூட எங்களால் முடியலை. நியாயத்தீர்ப்பை குறித்து பேசுகிறீர், அன்பை குறித்து பேசுகிறீர், உங்களுடைய நடத்துதலை குறித்து பேசுகிறீர், உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தை குறித்து பேசுகிறீர். எந்த வழியிலாவது எங்களுக்கு உங்களுடைய சத்தத்தை கேட்கப்படுகிறீர். நாங்கள் செவி கொடுக்கலாய் மாற என்னை எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற பெரியோர் சிறியோர் பிள்ளைகள் எல்லாரையும் பலப்படுத்தும். திருமண நாள், பிறந்த நாள் நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் படுத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தை அனுப்பி சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும்
9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.